இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பின் போது பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 69ஆக உயர்ந்த நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேக வெடிப்பு காரணமாக இமாச்சல பிரதேசத்தில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் கர்சோக், படா, தல்வாரா உள்ளிட்ட பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. மண்டி மாவட்டத்தில் பியாஸ் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜூலை 8ஆம் தேதி வரை ஹிமாச்சலில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் மாநிலத்திற்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இந்த நிலையில் சிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வரின் ஊடக ஆலோசகர் நரேஷ் சவுகான் மேக வெடிப்புகள் மற்றும் கனமழை பேரிடர்களால் இதுவரை 63 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 40க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் இமாச்சல பிரதேசத்தில் இத்தகைய இயற்கை பேரிடர்கள் அதிகம் நிகழ்ந்த வண்ணம் உள்ளதால் அதை எதிர்கொள்ள மாநில மக்கள் தொகையில் 1% பேர் சிவில் பாதுகாப்பு பயிற்சி பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் வருவாய்த்துறையின் சிறப்பு செயலாளர் TC ராணா அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட சேதம் சுமார் 400 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும் என்று செய்தியாளர்களிடம் கூறினார். ஆனால் உண்மையான சேதம் அதிகமாகவே இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் அண்டை மாநிலங்களான பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிலும் கனமழை பெய்து வருகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையம் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகங்களுடன் இணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டுள்ளது. ஏற்கனவே கனமழையால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானோர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதம் அடைந்ததால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. அவற்றை சரி செய்யும் பணிகளும் தொடங்கியுள்ளன. இதேபோல் கிராட்பூர் மணாலி தேசிய நெடுஞ்சாலையிலும் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மின் விநியோகமும் தடை செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் ஏராளமானோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் லார்ஜி, ஃபண்டோக் அணைகளில் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. ஆற்றின் கரையோரங்களில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து விடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உணவு, மருந்துகள், போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வரும் நிலையில் இயல்பு வாழ்க்கை கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளது.